ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். டே டு டே லைஃப்பில் நாம் யூஸ் பண்ணக்கூடிய கொஞ்சம் வார்த்தைகளை எடுத்துகிட்டு வந்து அந்த வார்த்தைகளை வச்சு எப்படி நாம் வாக்கியமாக உருவாக்கலாம்னு தான் இந்த வீடியோவில் படிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு நாம் படிக்க போகிற அந்த 4 வார்த்தைகள் என்னென்னு பாருங்கள். நம்மளோட பொழுதுகள், அதாவது காலை, மதியம், மாலை, ராத்திரி, இந்த 4 வார்த்தைகளுக்கும் ஹிந்தியில் எப்படி சொல்லணும்னோ அதுக்கு ஒரு எக்ஸாம்பிளும் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டாக காலை. காலை அப்படின்னு சொல்கிறதுக்கு ஹிந்தியில் எப்படி சொல்லுவாங்க தெரியுமா? சுப. சுப. காலைன்னு சொல்கிறதுக்கு ஹிந்தியில் சுப அப்படின்னு சொல்லணும். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கணுன்னா, காலையில் உடற்பயிற்சி செய், அதாவது காலையில் எக்ஸசைஸ் பண்ணு அப்படின்னு சொல்லுவோம், பார்த்துருக்கீங்களா? அதுக்கு ஹிந்தியில் எப்படி சொல்லுவாங்கன்னா, சுப வியாயாம் கரேன். சுப வியாயாம் கரேன். சுப அப்படின்னா காலை அப்படின்னு பார்த்தோம். வியாயாம் அப்படின்னா உடற்பயிற்சி, அதாவது எக்ஸசைஸ். செய் அப்படின்னு சொல்கிறதுக்கு கரோ அல்லது கரேன் ரெண்டுமே சொல்லிக்கலாம். ஸோ காலையில் எக்ஸசைஸ் பண்ணு அப்படின்னு நமக்கு யாருக்கிட்டே சொல்லணும்னா சுப வியாயாம் கரேன் அப்படின்னு சொன்னாலே போதும். அடுத்ததாக நம்ம படிக்க போகிறது மதியம், அதாவது நண்பகல் அப்படின்னு சொல்லுவோம்ல. அதுக்கு ஹிந்தியில் எப்படி சொல்லுவாங்கன்னா दोपहर. दोपहर. மதியம் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஹிந்தியில் दोपहर அப்படின்னு சொல்லணும். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள், மதியம் கம்மியாக சாப்பிடு, அதாவது தொப்பை இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணிகிட்டு இருப்பாங்க, ஆனால் மதியம் ஃபுல் கட்டு கட்டுவாங்க. அவங்கக்கிட்ட நாம் சொல்லுவோம், பார்த்துருக்கீங்களா, மதியம் கம்மியாக சாப்பிடு அப்படின்னு. அதுக்கு ஹிந்தியில் எப்படி சொல்லணும் தெரியுமா? दोपहर में कम खाएं. दोपहर में कम खाएं. दोपहर அப்படின்னா மதியம், அதாவது நண்பகல். அடுத்ததாக கம்மியா. கம்மியா அப்படின்னு சொல்கிறதுக்கு ஹிந்திலையும் கம் அப்படின்னு தான் சொல்லணும். சாப்பிடுன்னு சொல்கிறதுக்கு காயே. ஸோ மதியம் கம்மியாக சாப்பிடு அல்லது மதியம் குறைவாக சாப்பிடு அப்படின்னு நமக்கு யாருக்கிட்டே சொல்லணும்னா दोपहर में कम खाएं அப்படின்னு சொன்னாலே போதும். அடுத்ததாக நம்ம படிக்க போகிற வார்த்தை என்னென்னா மாலை, அதாவது ஈவினிங். இதுக்கு ஹிந்தியில் எப்படி சொல்லுவாங்க தெரியுமா? ஷாம். ஷாம். மாலை அல்லது ஈவினிங் அல்லது சாயங்காலம் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஹிந்தியில் ஷாம் அப்படின்னு சொல்லணும். இதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு, மாலையில் லேசான மழை பெய்தது. சாயங்காலம் லேசாக மழை பெஞ்சுது அப்படின்னு சொல்லுவோம், பார்த்துருக்கீங்களா? அதுக்கு ஹிந்தியில் எப்படி சொல்லணும்னா ஷாம் கோ हल्की बारिश हुई. ஷாம் கோ ஹல்கி பாரிஷ் ஹுய் அப்படின்னு சொல்லணும். ஷாம் அப்படின்னா மாலை, ஷாம் கோ அப்படின்னா மாலையில். லேசான. லேசான அப்படின்னு சொல்கிறதுக்கு ஹிந்தியில் ஹல்கி. ஹல்கி. மழைக்கு ஹிந்தியில் பாரிஷ்னு நிறைய வாட்டி நம்ம பார்த்துருக்குறோம். பெய்தது அப்படின்னு சொல்கிறதுக்கு ஹிந்தியில் ஹுய். ஹுய். ஸோ சாயங்காலம் லேசாக மழை பெஞ்சுது அப்படின்னு நமக்கு யாருக்கிட்டே சொல்லணும்னா எப்படி சொல்லுவீங்க? ஷாம்கோ ஹல்கி பாரிஷ் ஹுய். அவ்வளோதாங்க. அடுத்ததாக நாம் படிக்க போகிற வார்த்தை ராத்திரி, அதாவது இரவு அப்படின்னு சொல்லுவோம்ல. அதுக்கு ஹிந்தியில் எப்படி சொல்லுவாங்க தெரியுமா? ராத். ராத். ராத்திரி ராத் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கணுன்னா, ராத்திரி மொபைல் இல்லாமல் தூங்கு, அதாவது நைட்டு தூங்க போகும்போது பேரண்ட்ஸ்லாம் பசங்கக்கிட்ட சொல்லுவாங்கள்ல, ராத்திரி மொபைல் நோண்டாமல் தூங்கணும் அப்படின்னு. அதுக்கு ஹிந்தியில் எப்படி சொல்லுவாங்கன்னா ராத்கோ பினா மொபைல் கே சோனா. ராத்கோ பினா மொபைல் கே சோனா. ராத் அப்படின்னா ராத்திரின்னு பார்த்தோம். மொபைல் இல்லாமல். மொபைல் இல்லாமல் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஹிந்தியில் பினா மொபைல் கே. பினா மொபைல் கே அப்படின்னு சொல்லணும். தூங்கு அப்படின்னு சொல்கிறதுக்கு சோனா. ஸோ நம்ம வீட்டில் யாருக்கிட்டையாவது ராத்திரி மொபைல் இல்லாமல் தூங்கு அல்லது ராத்திரி மொபைல் நோண்டாமல் தூங்கணும் அப்படின்லாம் சொல்லுவோம்ல. அதுக்கு எப்படி சொல்லுவீங்கன்னா ராத்கோ பினா மொபைல் கே சோனா அப்படின்னு சொல்லிக்கோங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த வீடியோவால் உங்களுக்கு ஏதாவது ஹிந்தி படிக்க முடியுது அப்படின்னா நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. அதே போல் நம்ம வீடியோவை எல்லாம் நீங்கள் பார்க்கணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்ததாக நாம் ஹிந்தியில் படிக்க போகிற 4 தமிழ் வார்த்தைகள் என்னென்னு பாருங்கள். நிம்மதி, அமைதி, அதிர்ச்சி, ஆச்சரியம். இந்த நம்ம அடிக்கடி பயன்படுத்தக்கூடிய
4 தமிழ் வார்த்தைகளுக்கும் ஹிந்தியில் பார்த்துடலாமா? ஃபஸ்ட்டாக என்ன பார்த்தோம்? நிம்மதி, அதாவது இங்கிலீஷில் ரிலீஃப். அதுக்கு ஹிந்தியில் எப்படி சொல்லுவாங்கன்னா ராகத். ராகத், நிம்மதி அப்படின்னு சொல்கிறதுக்கு ஹிந்தியில் ராகத் அப்படின்னு சொல்லணும். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் என்ன பார்க்கலான்னா, இப்போது நிம்மதியாக உள்ளது, அதாவது இப்போ ரொம்ப நிம்மதியாக இருக்குது அப்படின்லாம் நிறைய பேர் சொல்லி பார்த்துருப்பீங்க, அப்படி தானே? அதுக்கு ஹிந்தியில் எப்படி சொல்லலான்னா அப் ராகத் ஹே, அப் ராகத் ஹே, அல்லது அபி ராகத் ஹே. அபி ராகத் ஹே, அப் அல்லது அபி ரெண்டுமே இப்போது அப்படிங்கிறத தான் குறிக்கும். நிம்மதி அப்படின்னு சொல்கிறதுக்கு ராகத் அப்படின்னு நாம் பார்த்தோம். உள்ளது அப்படின்னு சொல்கிறதுக்கு ஹே அப்படின்னு நாம் நிறைய வாட்டி பார்த்துருக்குறோம். ஸோ இப்போது நிம்மதியாக உள்ளது, இப்போ ரொம்ப நிம்மதியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு ஹிந்தியில் அப் ராகத் ஹே அல்லது அபி ராகத் ஹே அப்படின்னு சொன்னாலே போதும். அடுத்ததாக நாம் படிக்க போகிறது அமைதி, அதாவது இங்கிலீஷில் பீஸ் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அதுக்கு ஹிந்தியில் எப்படி சொல்லுவாங்கன்னா ஷாந்த். ஷாந்த், அமைதி அப்படின்னு சொல்கிறதுக்கு ஹிந்தியில் ஷாந்த் அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் அமைதியாக இரு, அதாவது யாருக்காவது சண்டை நடந்துட்டு இருக்கும்போது நம்ம ஒருத்தங்களை போய் பிடிச்சி வச்சுட்டு அமைதியாக இரு அப்படின்லாம் சொல்லுவாங்க, பார்த்துருக்கீங்களா? அந்த அமைதியாக இரு அப்படின்னு சொல்கிறதுக்கு அவங்கக்கிட்ட ஷாந்த் ரஹே, ஷாந்த் ரஹே அப்படின்னு சொல்லலாம், அல்லது ஷாந்த் ரஹோ, ஷாந்த் ரஹோ அப்படின்னும் சொல்லலாம். ரெண்டுக்குமே ஒரே மீனிங் தான். இதில் அமைதி அப்படின்னு சொல்கிறதுக்கு ஷாந்த், இரு அப்படின்னு சொல்லணும்னா ரஹே அல்லது ரஹோ. ஸோ அமைதியாக இரு அப்படின்னு நமக்கு யாருக்கிட்டையாவது போய் சொல்லணும்னா ஷாந்த் ரஹே அல்லது ஷாந்த் ரஹோ அப்படின்னு சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு படிக்க போகிற வார்த்தையை பாருங்கள். இது ரொம்பவே அதிகமாக யூஸ் பண்ணக்கூடிய வார்த்தை, அதிர்ச்சி, அதாவது ஷாக் அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுக்கு ஹிந்தியில் எப்படி சொல்லணும்னா ஜட்கா. ஜட்கா, அதிர்ச்சி அப்படின்னு சொல்கிறதுக்கு ஹிந்தியில் எப்படி சொல்லுவீங்க? ஜட்கா அப்படின்னு சொல்லணும். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள், அதிர்ச்சியான செய்தி வந்தது, அதாவது ஷாக்கிங் நியூஸ். ஷாக்கிங் நியூஸ்லாம் வந்திருக்கு அப்படின்லாம் சொல்லுவோம், பார்த்துருக்கீங்களா? அந்த அதிர்ச்சியான செய்தி வந்தது அப்படின்னு சொல்கிறதுக்கு ஹிந்தியில் ஜட்கா சமாச்சார் ஆயா. ஜட்கா சமாச்சார் ஆயா. ஜட்கா அப்படின்னா அதிர்ச்சி அப்படின்னு பார்த்தோம். சமாச்சார், சமாச்சார் அப்படின்னா செய்தி. செய்தி, நியூஸ் இருக்குல்ல, அதுக்கு தான் ஹிந்தியில் சமாச்சார் அப்படின்னு சொல்லுவாங்க. வந்தது அப்படின்னா ஆயா. ஸோ அதிர்ச்சியான செய்தி வந்தது அப்படின்னு நமக்கு யாருக்கிட்டையா சொல்லணும்னா ஜட்கா சமாச்சார் ஆயா அப்படின்னு சொன்னாலே போதும். அடுத்ததாக நாம் படிக்க போகிற வார்த்தை என்னென்னா ஆச்சரியம், அதாவது வியப்பு அப்படின்லாம் சொல்லுவோம்ல, அதுக்கு ஹிந்தியில் எப்படி சொல்லுவாங்கன்னா ஆச்சரியா. ஆச்சரியா அப்படின்னு சொல்லணும். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கணுன்னா எனக்கு ஆச்சரியமாக இருந்தது, அதாவது நாம் யாரை பற்றி ரொம்ப குறைவாக எடை போட்டுட்ருக்கிறோமோ அவங்க ஏதோ பெருசாக சாதனை பண்ணியிருப்பாங்க, அதை பார்க்கும்போது நமக்கே ஆச்சரியமாக இருக்கும்ல, அதை நம்ம யாருக்கிட்டையாவது சொல்லும்போது எனக்கு ஆச்சரியமாக இருந்தது அப்படின்னு சொல்லுவோம், பார்த்துருக்கீங்களா? அந்த எனக்கு ஆச்சரியமாக இருந்தது அப்படின்னு சொல்கிறதுக்கு ஹிந்தியில் முஜே ஆச்சரியா ஹோகையா, முஜே ஆச்சரியா ஹோகையா அப்படின்னு சொல்லணும். முஜே அப்படின்னா எனக்கு அப்படின்னு நிறைய பேருக்கு தெரியும். ஆச்சரியம், ஆச்சரியமாக அப்படின்னு சொல்கிறதுக்கு ஹிந்தியில் ஆச்சரியா அப்படின்னு சொல்லலாம். இருந்தது ஹோகையா. ஸோ எனக்கு ஆச்சரியமாக இருந்தது அப்படின்னு நமக்கு யாருக்கிட்டையா சொல்லணும்னா முஜே ஆச்சரியா ஹோகையா அப்படின்னு சொன்னாலே போதுமானது. இதே மாதிரியே நிறைய வார்த்தைகளை சொல்லி கொடுத்து அதுக்கு வாக்கியங்களை எப்படி க்ரியேட் பண்ணணும்னு லாஸ்ட் வீக்கும் ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அந்த வீடியோவோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்லையும் ரைட் டாப் கார்னர் ஐக்கான் பட்டன்லையும் கொடுத்துருக்குறேன். தேவைப்படுறவங்க அந்த வீடியோவையும் பார்த்து படிச்சுக்கோங்க. அடுத்ததாக நாம் ஹிந்தியில் படிக்க போகிற 4 தமிழ் வார்த்தைகள் செய்தி, தகவல், யோசனை, ஆலோசனை. இந்த 4 தமிழ் வார்த்தைகளுக்கும் ஹிந்தியில் எப்படிலாம் சொல்கிறாங்கன்னு பார்த்துடலாம். முதலாவது செய்தி, அதாவது இங்கிலீஷில் நியூஸ் அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுக்கு ஹிந்தியில் எப்படி சொல்லுவாங்கன்னா சமாச்சார். சமாச்சார். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் என்ன பார்க்கலான்னா நல்ல செய்தி வந்துள்ளது,
அதாவது ஏதாவது குழந்தை பிறந்திருந்தாலோ அல்லது யாருக்காவது மேரேஜ் நடக்கிறதா செய்தி வந்தாலோ நல்ல செய்தி வந்துள்ளது அப்படின்னு சொல்லுவோம் பார்த்துருக்கீங்களா, அதுக்கு ஹிந்தியில் எப்படி சொல்லணும்னா அச்சி சமாச்சார் ஆயாக, அச்சே சமாச்சார் ஆயாக அப்படின்னு சொல்லணும். அச்சே அச்சே அப்படின்னா நல்ல அப்படின்னு அர்த்தம். சமாச்சார் அப்படின்னா செய்தின்னு பார்த்தோம். ஆயாக வந்துள்ளது. ஸோ நல்ல செய்தி வந்துள்ளது அப்படின்னு நமக்கு யாருக்கிட்டே சொல்லணும்னா அச்சே சமாச்சார் ஆயாக அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு அச்சே கபர் ஆயாக இப்படியும் சொல்லலாம். கபர் அப்படின்னாலும் செய்தின்னு தான் அர்த்தம். முதலாவது செய்தி பார்த்தோம். இப்போ தகவல், அதாவது இங்கிலீஷில் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுக்கு ஹிந்தியில் எப்படி சொல்லுவாங்கன்னா ஜான்காரி, ஜான்காரி. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் என்ன பார்க்கலான்னா, அவரை பற்றிய தகவல்கள் கிடைத்துள்ளன. அதாவது யாரையாவது பற்றி தகவல் கிடைச்சிருக்கு அப்படின்லாம் சொல்லுவோம் பார்த்துருக்கீங்களா, அதுக்கு ஹிந்தியில் எப்படி சொல்லணும்னா உஸ்கே பாரமே ஜான்காரி மிலாக, உஸ்கே பாரமே ஜான்காரி மிலாக. உஸ்கே பாரமே அப்படின்னா அவரை பற்றிய, அவரைன்னு சொல்கிறதுக்கு உஸ்கே, பாரமே அப்படின்னா பற்றி அப்படின்னு அர்த்தம். தகவல்னா ஜான்காரின்னு பார்த்தோம். மிலாக கிடைத்துள்ளது அல்லது கிடைத்துள்ளன. ஸோ அவரை பற்றிய தகவல்கள் கிடைத்துள்ளன அப்படின்னு நமக்கு யாருக்கிட்டையாவது போய் சொல்லணும்னா உஸ்கே பாரமே ஜான்காரி மிலாக அப்படின்னு சொன்னால் போதும். நண்பர்களே, இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லித்தந்தது எல்லாம் புரியுதா புரியலையா, இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் கிளியராக இருக்கா இல்லையா அப்படிங்கிறத எனக்கு கமெண்டில் தெரியப்படுத்துங்க. அடுத்ததாக நாம் படிக்க போகிறது யோசனை, அதாவது இங்கிலீஷில் ஐடியா அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுக்கு ஹிந்தியில் எப்படி சொல்லுவாங்கன்னா விசார், விசார். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள், ஏதாவது யோசனை சொல்லு, அதாவது ஏதாவது ஐடியா சொல்லு அப்படின்னு நம்ம யாருக்கிட்டையா கேட்போம் தெரியுமா, அதுக்கு ஹிந்தியில் எப்படி கேட்கணும்னா குச் விசார் பத்தாவ், குச் விசார் பத்தாவ் அப்படின்னு சொன்னாலே போதும். குச் அப்படின்னா ஏதாவது, யோசனைக்கு ஹிந்தியில் விசார், சொல்லு அப்படின்னு சொல்கிறதுக்கு பத்தாவ். ஸோ ஏதாவது யோசனை சொல்லு அல்லது ஏதாவது ஐடியா சொல்லு அப்படின்னு நமக்கு யாருக்கிட்டையாவது போய் கேட்கணும்னா குச் விசார் பத்தாவ் அப்படின்னு சொல்லுங்க. அடுத்ததாக படிக்க போகிறது ஆலோசனை, அதாவது இங்கிலீஷில் அட்வைஸ் அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுக்கு ஹிந்தியில் எப்படி சொல்லுவாங்கன்னா சலா, சலா. இதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு, அவருக்கு ஆலோசனை கூறுங்கள், அதாவது அவங்களுக்கு ஏதாவது அட்வைஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவோம் பார்த்துருக்கீங்களா, அதுக்கு ஹிந்தியில் எப்படி சொல்லணும்னா உஸ்கோ சலா தீஜியே, உஸ்கோ சலா தீஜியே. உஸ்கோ அப்படின்னா அவருக்கு இல்லைனா அவங்களுக்கு அப்படின்னு மீனிங்கில் வரும். ஆலோசனைக்கு ஹிந்தியில் சலா, கூறுங்கள் அல்லது தாருங்கள் அப்படின்னு சொல்கிறதுக்கு தீஜியே. ஸோ அவருக்கு ஆலோசனை கூறுங்கள் அல்லது அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுங்க அப்படின்னு நமக்கு ஹிந்தியில் சொல்லணும்னா உஸ்கோ சலா தீஜியே அப்படின்னு சொன்னாலே போதுமானது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட முடிவுக்கு வருது. மீண்டும் ஒரு அழகான வீடியோவோட உங்களை எல்லாம் திரும்பவும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.